இடுப்பை கிள்றவர்னு சொல்ல ஒத்துக்க முடியாது. அது அவருடைய தொழில். நடிப்புங்கிறது அவருடைய தொழில். தொழிலில் சினிமாவுக்கு 100 செய்றார். சரி, இதே அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆர் என்ன சொல்வார்? இதே அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா என்ன சொல்வார்? அவர்கள் சினிமாவில் நடித்த காட்சியில் வச்சு என்ன சொல்வார்? ஸோ அது வந்து அவங்க தொழில். சினிமாவில் ஒருத்தர் தம் அடிச்சாரு. சினிமாவில் நம்ம பார்த்துருக்கிறோம். சினிமாவில் கொடூர வில்லனா இருந்த நம்பியார் வந்து குருசாமி. நம்பியாரை போன்ற ஒரு ஒழுக்கத்தை வந்து நீங்க திரை உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் வியந்தாங்க. அவர் வந்து கொடூரமான வில்லன். அப்ப சினிமா வந்து அவருடைய தொழில். அந்த தொழில அவங்க 1000 அவர் ஒரு சரக்கு அடிப்பாரு, ஒரு சீரகு குடிப்பாரு, பண்ணுவாரு. அதெல்லாம் 1000 பண்ணலாம். அதெல்லாம் ரஜினி சார் எவ்வளவு படத்தை சீரகு குடிச்சிருக்காரு? அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா மாறிச்சு? அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்ய போறீங்க? சினிமால வரத தொழில வச்சுக்கிட்டு நீங்க அந்த தொழில நீங்க வந்து அதை இழிவுபடுத்தி பேச முடியாது. தூய்மை பணியாளர் நீங்க என்ன சொல்வீங்க? அவருக்கு அவர் தொழில் இல்லையா? அந்த தொழில நீங்க எந்த தொழில நீங்க எப்படி இழிவுபடுத்துவீங்க? செருப்பு தைக்கிறார் நீங்க என்ன சொல்வீங்க? தொழில வந்து நம்ம அது பேச முடியாது. அதாவது நடிப்பு அவருடைய தொழில். அதற்கு அவர் சம்பளம் வாங்குறாரு, பண்றாரு. உடன்பாடு இருக்கிற பண்றாரு. உடன்பாடு இல்லாத பண்ண மாட்டார். அதை நம்ம இழிவுபடுத்துறா ஏற்க முடியாது. அதுல குறிப்பா இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு சார். 50 வயதுல அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்ன்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எத்தனை வயசுனாலும் வரணும். எத்தனை வயசுல வரணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இல்ல, அப்படியே மாத்தி திரு அண்ணாமலை வந்து 37 வயசுல ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க தான் கோயம்புத்தூர் காலேஜ்ல முடிச்சோடனே அப்படியே அரசியலுக்கு வந்துருக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நீங்க வந்து அப்புறம் ஐஏஎம் போனீங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு ஐபிஎஸ் ஆனீங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் எதுக்குன்னு கேட்கலாம். எப்பனாலும் வரலாம். அதுல நான் வந்து குறை காணல.